Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நவராத்திரி 3ஆம் நாள். அறிவுக்கு ஆற்றல் தரும் மகிஷாசுர மர்த்தினி. துன்பங்களை நீக்கும் துர்க்கை வழிபாடு. நவராத்திரி 3ஆம் நாள் நம்ம செய்ய போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்கண்டு பொங்கல் மொச்சை சுண்டல். இது ரெண்டும் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம செய்ய போகிறது கல்கண்டு பொங்கல். கல்கண்டு பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் 100 கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். இது வந்து 20 நிமிஷம் நம்ம சோக் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது நல்லா ஒரு டைம் அலசிட்டு சோக் பண்ணிக்கலாம். 100 கிராம் அளவுக்கு கல்கண்டு எடுத்துக்கணும். இதுக்கு வந்து அதாவது என்னன்னா 75 கிராம்ஸ் வந்து பாசிப்பருப்பு. இதை வந்து நல்லா வறுத்துறணும். 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். நம்ம பச்சரிசி ஊறிட்டு இருக்கிற டைமில் பாசிப்பருப்பை வறுத்துக்கலாம். இது வந்து 75 கிராம்ஸ் எடுத்துருக்குறோம். இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பை வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டோம். பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இதை நம்ம குக்கருக்கு மாற்றிக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா வறுத்துட்டோம். இது ஒரே ஒரு டைம் வந்து நல்லா அலசிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ட்ரிங்கிங் வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். 100 கிராம் அளவுக்கு நம்ம பச்சரிசி ஊற வச்சுருக்கிறோம். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு பச்சரிசி இது ரெண்டுமே, அதாவது 100 கிராம் பச்சரிசி 75 கிராம் பாசிப்பருப்பு. இப்போ நம்ம 150 ml தண்ணி விட்டுருக்குறோம். இப்போ பால் விட்டுக்கலாம். பால்லையே வேக வைக்கணும். காய்ச்சின பால் தான் நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து 400 ml அளவுக்கு பால் விட்டுக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு 100 ml ஆட் பண்ணணும். கல்கண்டு சாதத்துக்கு வந்து நம்ம பாசிப்பருப்பு அரிசியும் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஒரு 100 ml ஊற்றிட்டு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 500 ml ஆகிடுச்சு. இப்போ 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கல்கண்டு ஆட் பண்ணிக்கலாம். Few moments later. 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. அதாவது பாசிப்பருப்பு, பால், பச்சரிசி இது மூணும் நல்லா வெந்துடுச்சு. பால் கூட வேக வச்சுருக்கிறோம். அதாவது பச்சரிசியும் பாசிப்பருப்பும் இது நல்லா கொலைய விட்டுக்கலாம். இப்போ நம்ம 100 கிராம் அளவுக்கு கல்கண்டு வச்சுருக்கிறோம். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே நல்லா கரைச்சிக்கலாம். பச்சை கற்பூரம் வந்து நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். கற்கண்டு 100 கிராம் போட்டாச்சு. இப்போ பச்சை கற்பூரம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது பொடிச்சு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கரையணும். கற்கண்டு கரைஞ்சிட்ருக்கு. இது கூட நம்ம ஏலக்காய் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கல்கண்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிச்சுக்கலாம். அதாவது முந்திரி திராட்சை கொட்டி தாளிச்சுக்கலாம். 1 நிமிஷம் வரைக்கும் அப்படியே சிம்மில் வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 15 முந்திரி போட்டுக்கலாம். பொன்னிறமாக வறுத்துட்டு திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா உப்பி வரட்டும். நம்ம கல்கண்டு பொங்கல் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கல்கண்டு பொங்கல் ரெடி. நவராத்திரி 3ஆம் நாள் கற்கண்டு பொங்கல் ரெடி. நவராத்திரி 3ஆம் நாள் செய்யக்கூடிய நிவேதனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொச்சை. இது வந்து நான் 8 hours ஊற வச்சுருக்கிறேன். இதை வந்து 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். இந்த தண்ணி வந்து நம்ம அதாவது இன்னொரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். இதே தண்ணியை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வாசம் அடிக்கும். அதனால் இந்த தண்ணியை மாற்றிடலாம். நம்ம மொச்சையை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். தண்ணி ஊற்றிக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ நம்ம 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். Few moments later. மொச்சையை நம்ம நல்லா வேக வச்சாச்சு. இந்த அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இது தண்ணியை வடிச்சிட்டு இப்போ தாளிச்சுக்கலாம். மொச்சையை நம்ம தாளிச்சுக்கலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன், ஒரு பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம். மொச்சையை தண்ணி வடித்து வச்சுருக்குறோம். இப்போ பேனில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மொச்சை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான மொச்சை சுண்டல் ரெடி. கல்கண்டு பொங்கல் மொச்சை சுண்டல் எப்படி செஞ்சீங்கிறது பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகங் காணும் அளவு. உதவியை நாடி வந்த இறந்தவருடைய மகிழ்ச்சியான முகத்தை காணும் வரைக்கும் இல்லை என்று சொல்லாது அன்புடன் பொருள் கொடுக்க வேண்டும்.